ரத்னம் டீம் டு பி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8448448909. திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவித்த முதல்வர் விஜய். தமிழ்நாட்டின் முதன்மை சேவகன் நான் என பொதுக்கூட்டத்தில் பேச்சு. உங்க அண்ணன உங்க தம்பிய முதல் அமைச்சரா இல்ல முதல் சேவகனா ஆக்கியிருக்கிறீங்க. தலை வணங்கி ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தாவேகவுக்கு பேராதரவு கொடுத்த மக்கள் இன்னும் கொஞ்சம் ஆதரித்திருக்கலாம். பெரும்பான்மை கிடைக்காதது குறித்து திருச்சி பொதுக்கூட்டத்தில் பேசிய முதல்வர் விஜய். 1977 நீங்க போடாத ஓட்ட 2026 நீங்க போட்டிருக்கிறீங்க. என்ன ஒண்ணு, இன்னும் கொஞ்சம் அதிகமா ஆதரிச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்திருக்கும். தாவேக ஆட்சி அமையக்கூடாது என ஸ்டாலின் தடுக்க முயன்றதாக முதல்வர் விஜய் குற்றச்சாட்டு. திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து கொள்ளையடிக்க சதி நடத்தியதாகவும் சாடல். இந்த தீய சக்தியும் தீந்து போன சக்தியும் பேரம் பேசி கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைச்சு கொள்ளையடிக்க திட்டம் போட்டாங்க. தீந்து போன சக்தியோட நீங்க கூட்டு சேர்ந்துகிட்டு ஆட்சி அமைக்கணும்னு நினைச்சீங்களோ, அப்பவே இந்த திமுக தூர்த்து போன சக்தியாகவும் ஆயிடுச்சு. அதிமுகவை தீர்ந்து போன சக்தி என விமர்சித்த முதல்வர் விஜய். தாவேக திமுக இடையேதான் போட்டி என மீண்டும் திட்டவட்டம். இப்பவும் சொல்றேன், அரசியல் ரீதியா சொல்றேன், ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு இன்னொன்னு ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. முந்தைய ஆட்சிகளால் தான் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் புழக்கமும் குற்றமும் அதிகரித்ததாக முதல்வர் விஜய் பேச்சு. எல்லாவற்றையும் செய்துவிட்டு தன் மீது பழி போடுவதாகவும் விஜய் குற்றச்சாட்டு. சிங்கப்பெண் அதிரடிப்படை அடுத்த வாரம் தொடக்கம். திருச்சி பொதுக்கூட்டத்தில் அறிவித்த முதல்வர் விஜய். பெண்கள் பாதுகாப்பான அந்த சிங்கப்பெண் காவல் படை நெக்ஸ்ட் வீக் அதை இனாகரேட் பண்ண போறோம். தப்பு செஞ்சவங்களுக்கான தண்டனை, அதுக்கான சார்ஜ் ஷீட் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா ரொம்ப ஸ்பீடா செய்யறதுக்கான அந்த வேலையை செய்ய சொல்லி இருக்கிறோம். தற்குறி என்ற விமர்சனங்களுக்கு கடும் பதிலடி கொடுத்த முதல்வர் விஜய். தற்குறி என்று சொன்னவர்களின் எதிர்காலத்தை மக்கள் கேள்விக்குறியாக்கி இருப்பதாக பேச்சு. இப்படிப்பட்ட நம்ம மக்களை தற்குறின்றது இன்னமும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்க தற்குறின்னு சொன்னீங்களே, அவங்க தான் உங்களோட அரசியல் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறி ஆக்கி இருக்கிறாங்க. கேள்விக்குறி ஆக்கிட்டாங்க, இன்னமும் ஆக்க போறாங்க. ஆட்சி அமைந்த ஒரு மாதத்தில் அதிகபட்சம் என்ன செய்ய முடியுமோ அதை செய்தேன். பயிர்க்கடன் தள்ளுபடி, 200 யூனிட் மின்சாரம் குறித்து பேசிய முதல்வர் விஜய். விவசாயிகளோட அந்த கடனை தள்ளுபடி மேக்சிமம் இந்த 1 மந்த்ல என்ன செய்ய முடியுமோ அத செஞ்சா. நீங்க தான் அந்த நிதி சம்பந்தமா இருக்கிற எல்லா கேட்டையும் லாக் பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறீங்க. அதை சரி செய்ய வேணாமா? அதை ஒழுங்குபடுத்த வேணாமா? தாவேக நிகழ்ச்சியில் தமிழுக்கு முதலிடம். தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கிய முதல்வர் நிகழ்ச்சி. திருச்சியில் சாலை வலம் சென்ற முதல்வர் விஜய். வழிநெடுகிலும் உற்சாக வரவேற்பளித்த தொண்டர்கள்.
திருச்சியில் முதல்வர் விஜயை வரவேற்ற மதிமுக எம்பி துரை வைகோ. மக்களவை உறுப்பினர் என்ற முறையில் வரவேற்றதாக துரை வைகோ விளக்கம். ஆட்சி பொறுப்பேற்ற பின் முதன்முறையாக மாண்புமிகு முதலமைச்சர் அன்பு சகோதரர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் முதன்முறையாக இன்று திருச்சி வரும்பொழுது இந்த தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக நான் அவரை வரவேற்றேன். அது நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்க இதுல அதுக்கு மேல இதுல ஒன்றும் கிடையாது. துரதிருஷ்டவசமாக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டதால் தாவேக அரசுக்கு ஆதரவு தெரிவிக்க முடியவில்லை. மதிமுக முதன்மை செயலர் துரை வைகோ பேட்டி. நாங்க எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் துரதிருஷ்டவசமாக திராவிட முன்னேற்ற கழக சின்னத்தில் நாங்கள் போட்டியிட்டோம். இன்னைக்கு நாங்க அப்படி ஆதரவு கொடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலை எங்களுக்கு கிடையாது. திமுக கூட்டணியில் தொடருமா மதிமுக? 27ஆம் தேதி பொதுக்குழுவில் முடிவெடுக்கப்படும் என துரை வைகோ அறிவிப்பு. இந்த மாசம் 27ஆம் தேதி எங்களுடைய இயக்கத்தினுடைய பொதுக்குழு நாங்கள் கூட்டியிருக்கிறோம். கட்சி நிர்வாகிகளுடைய மனநிலைமை எப்படி இருக்கு, கட்சி தொண்டர்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கு, இந்த கூட்டணியில் நாங்கள் தொடர வேண்டுமா அங்கிற அந்த கேள்வி அந்த பொதுக்குழுவில் வைக்கும் பொழுது அந்த நிர்வாகிகளுடைய மனநிலைப்படி முடிவு எடுக்கப்படும் நான் சொல்ல முடியும். புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக முதல்வர் நிகழ்ச்சியில் ஊடகங்களுக்கு உரிய இடம் ஒதுக்கீடு. திருச்சியில் ஊடகங்களுக்கு உரிய இடம் ஒதுக்கப்படவில்லை என செய்தி வெளியான நிலையில் நடவடிக்கை. தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் அடுத்த அதிமுக நிர்வாகி பூக்கடை மகேந்திரன் தீக்குளித்து தற்கொலை. அதிமுக மீண்டும் ஒன்றிணைய வேண்டும் என முகநூலில் பதிவிட்டு உயிரை மாய்த்த சோகம். தற்கொலை செய்து கொண்ட அதிமுக நிர்வாகியின் உடலுக்கு கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி அஞ்சலி. உயிரிழந்த பூக்கடை மகேந்திரனின் குடும்பத்துக்கு ஆறுதல் தெரிவித்தார். உயிரிழந்த அதிமுக நிர்வாகியின் குடும்பத்துக்கு கட்சி சார்பில் 55 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. தொண்டர்கள் யாரும் இனி இதுபோன்ற விபரீத முடிவை எடுக்க வேண்டாம் என்றும் வேண்டுகோள். இறந்து வாடும் அவர் குடும்பத்தாருக்கு குடும்ப நலன் நிதியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் 30 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு வழங்கப்படும். தஞ்சை கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக 25 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இனி யாரும் இப்படிப்பட்ட செயலில் ஈடுபட வேண்டாம் என்று கழக நிர்வாகிகளும் தொண்டரில் வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். வருங்கால இளைஞர்களுக்கு வழிவிடுங்கள் என கட்சி தலைமைக்கு அதிமுக ஐடி விங் நிர்வாகி ராஜ் சத்யன் கோரிக்கை. தமிழகம் முழுவதும் உள்ள அதிமுக தொண்டர்களை இனியும் மனவேதனை அடைய விடாதீர்கள் என்றும் பதிவு. திமுக அதிமுக இணைந்து ஆட்சியமைக்க முயன்றதாலேயே அதிமுகவினர் தாவேகவுக்கு வருகின்றனர். பேரம் எதுவும் நடக்கவில்லை என்றும் அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சியை அவங்க ஆட்சி அமைக்கும் சூழ்நிலை கொண்டு வந்தான்னு சொல்றாங்க. அதனாலதான் இந்த பிளவுகளே வந்தது. இந்த தலைவரை நம்பி பயணிக்க முடியாதுன்னு சொல்லி வெளியே வர்றாங்க, அவங்க ரிசைன்மெண்ட் வர்றாங்க, அவங்க வந்த பிறகு ஜாயின் பண்றாங்க. இதுல என்ன தவறு? எங்கேயுமே எந்த பேரமும் பேசப்படவில்லை 100%. அவர்கள் தனிப்பட்ட முடிவால் அவர்கள் வெளியே ராஜினாமா செஞ்சு ஏன் வெளியே வந்தாங்கன்ற காரணம் அனைவருக்கும் தெரிந்த காரணம். மேகதாது அணை திட்டத்தை தடுக்க சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் உறுதி. கண்டிப்பா மேகதாது அணை கட்டுவதற்கான எந்த முயற்சிகளை எடுத்தாலும் அதை சட்டப்பூர்வமாக தடுக்க அனைத்து முயற்சிகளையும் முதல்வர் எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறார். பயிர்க்கடன்
கூப்பன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய கோரி தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டம். நெற்றியில் பட்டை நாமம் போட்டும் வாயில் கருப்பு துணி கட்டியும் பங்கேற்ற விவசாயிகள். கூட்டுறவு பயிர்க்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய். வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே விவசாயிகளை வஞ்சிக்காதே. காப்பாற்று காப்பாற்று தமிழக விவசாயிகளை காப்பாற்று. தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு பேரணியாக வந்த விவசாயிகள் தடுத்து நிறுத்தம். காவல்துறையினர் கைது செய்ய முயன்றதால் வாக்குவாதம் தள்ளுமுள்ளு. தாவேக்கு அளித்த வாக்குறுதியின்படி விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யுமாறு முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு வலியுறுத்தல். தேனை தடவி தேர்தல் வாக்குறுதி அளித்த போது ரிசர்வ் வங்கி விதிமுறைகள் தெரியாதா எனவும் கேள்வி. தூத்துக்குடி அருகே பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை அளித்த புகாரில் காவல் ஆய்வாளர் சஸ்பெண்ட். ஆறுமுகநேரி காவல் ஆய்வாளர் திலீபன் மீது நெல்லை சரக டிஐஜி நடவடிக்கை. தமிழ்நாட்டில் பாலியல் வன்முறை உட்பட குற்றச்செயல்கள் தொடர்வதாக இந்திய கம்யூனிஸ்ட் கண்டனம். சென்னையில் காரை ஏற்றி இலங்கை பெண் கொல்லப்பட்டது சட்டத்தின் ஆட்சிக்கு விடப்பட்ட சவால் என்றும் அறிக்கை. தமிழ்நாட்டில் 1800 அரசு பள்ளிகளில் தலைமை ஆசிரியர் இல்லை என பாமக தலைவர் அன்புமணி அறிக்கை. காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்புமாறு அரசுக்கு வலியுறுத்தல். சாலையோர வியாபாரிகளின் வாழ்க்கையை மாற்றியமைத்துள்ளது PM ஸ்வநிதி திட்டம். 6வது ஆண்டு நிறைவையொட்டி எக்ஸ் தளத்தில் பிரதமர் மோடி பெருமிதம். சிபிஎஸ்இ செய்த தவறுக்கு மாணவர்கள் ஏன் அபராதம் செலுத்த வேண்டும் என ராகுல் காந்தி கேள்வி. விடைத்தாள்கள் ஆன்லைன் திருத்த முறையில் பெரும் ஊழல் நடப்பதாகவும் விமர்சனம். பெண்களுக்கு இலவச அரசு பேருந்து வசதி மேற்கு வங்கத்திலும் அறிமுகம். கேரளாவில் வரும் 15ஆம் தேதி முதல் பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயணம். மே மாதத்திற்கான ஜிஎஸ்டி வரி வருவாய் அதிகரிப்பு. கடந்த ஆண்டு மே மாதத்தை விட வசூல் 3.2 விழுக்காடு அதிகரித்து 1,94,000 கோடி ரூபாயை தொட்டது. யுபிஐ முறையில் பணப்பரிமாற்றம் செய்வதில் இந்தியா புதிய சாதனை. மே மாதத்தில் யுபிஐ மூலம் 2,320 கோடி எண்ணிக்கையில் 29,90,00,000 கோடி ரூபாய் பணம் பரிமாற்றம். மே மாதத்தில் மாருதி, ஹுண்டாய் உள்ளிட்ட நிறுவனங்களின் கார் விற்பனை அதிகரிப்பு. பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் மின்சார கார்கள் விற்பனை அமோகம். ரத்னம் டீம் டு பி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8448448909.